வெல்கம் டு ஜெஸ் vlog. இந்திரம் வந்தது சந்திரம் வந்தது இந்த சினிமா தான். இங்க எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமா தான். இந்த vlog நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்மளுடைய ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டிங்காக நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. அதனால நம்ம இங்கிருந்து அரச்சலூர் போக போகிறோம். அரச்சலூர் போயிட்டு நான் உங்களுக்கு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அங்கே ஏதாச்சும் ஒரு வீடியோ கீழே ஏதாச்சும் எடுக்க முடிஞ்சா எடுத்து கூட நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, படம் பேர் என்னன்னு தெரியல, கூப்பிட்டுருக்காங்க. பஸ் இப்போ தான் ஏறி இருக்கோம். நம்ம ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் தான் பஸ் ஏறி இருக்கோம். நம்ம போயிட்டு நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். பாய். எங்கே போகிறோன்னா, பஸ்ஸுக்குள்ள கண்ணாடி போட்டு உட்காந்துருக்கோம். எல்லாம் ஒரு மாதிரியா பாக்குறாங்க, கேவலமா. ஒரு வழியா பஸ்ஸை விட்டு இறங்கி வந்துட்டோம். இங்க ஒரு கேப் புக் பண்ணி தான் போயிட்டு இருக்கோம். அந்த ஒரு வேலைக்கு புதுசு போக போக பிக்கப் பண்ணி பாருன்னு சொல்லியிருக்கேன். என்ன மூவி என்ன எதுவும் ஒன்றும் தெரியல. நம்ம கூட 3 பேர் வராங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ். உங்க பேர் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிருங்க. ஒவ்வொருத்த பேரா சொல்லு. ஆசிப். ஒரே நிமிஷம் ப்ரோ. நான் ப்ரோ அப்படி சொல்லுங்க. மைக் கொடுக்க. என் பேர் ஆசிப். என் பேர் கவின். இன்னொருத்தர் கேமரா பிடிச்சிட்டு இருக்கிறவரு பிரவீன். என் பேரு பிரவீன். ஐயோ, கவின் பிரவீன் எல்லாம் ரைமிங்லேயே வருது. இது எங்கேயோ அலங்காடு, ஒரு எப்படி சொல்றது, ஒரு கடை கூட கண்ணு கெட்டின வரைக்கும் தெரியல. ஆனா நல்லா இருக்கு லொகேஷன்லாம். நம்ம ஊர் சைடுல இது மட்டும் பார்க்கல. நம்ம ஊர் சைடு ஆமாடா, இந்த மாதிரி பார்க்கவே முடியாது. உனக்கு வாய் ஜாஸ்தி. கேமராக்குள்ளேயே இல்லடா எரிச்சல் வருது. இவனை நான் கெட்ட வாரத்துல திக்கி போடுவேன். அப்படியே புரியும். அவ்வளவுதான். ஆனா ஒரே ஒரு புள்ள மட்டும் பார்த்தோம் ப்ரோ, அது வெள்ளையா அந்த வீட்டுல கேமரா பக்கத்துல தொப்பி மாட்டிட்டு 3 வேளை சோறு போடுறதுக்கு ட்ரெஸ், நேரத்துக்கு தூக்கம். அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை ஷோக்கு? எப்படிதான் அவ்வளவு வெள்ளையா இருக்காங்க தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் என்ன பிரவீன், ஏதாச்சும் டிப்ஸ் சொல்றா வெள்ளையா இருக்கு. மைக் வச்சுக்கோ கையில. கேமராக்கு திருப்படா இக்கட இப்படி இருக்கிறாரு. செய்யற வேலையில தான் மனசும் கவனமா இருக்கணும். இல்ல இப்படிதான் கை நடுங்கும், எல்லாம் கொட்டும். ஒண்ணும் பண்ண வேணாம், நல்லா குளிச்சுட்டு நல்லா நீட்டா இருந்தா போதும். அதான் நல்லது. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. வெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. அவ்வளவுதான். இன்னொரு 2 கிலோமீட்டர் இருக்கு, நாங்க போய் ஷூட்டிங் போயிடும். இன்னைக்கு ராஜேஷ் நடிக்க போறது நம்ம எல்லாரும் பாப்போம். பொறுமை சாமி. ப்ரோ, நீங்க இதுக்கு முன்னாடி இது ஆக்டிங் பண்ணிருக்கீங்க தானே? இதுக்கு முன்னாடி இது மாதிரி போயிருக்கீங்க தானே ஷார்ட்ல? ரைட்டுங்கண்ணா. ஓகே ஓகே. ஆடிஷன் மட்டும் தானா இல்ல ஏதாச்சும் ஒரு ஃபிலிம்? ஷார்ட் ஃபிலிம், கண்டென்ட் கிரியேட்டிங். ஓகே ஓகே ப்ரோ. இன்ஸ்டால போஸ்ட் எல்லாம் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே ப்ரோ. இது மாதிரி மூவி இதெல்லாம் மூவியா தான் எப்படி சொல்றேன்னா, ஏதாச்சும் ஒரு மூவில நடிச்சிருக்கீங்க? மூவில நான் ஷார்ட் ஃபிலிம் நடிச்சேன். ஓகே, ட்ரை பண்ணிருக்கேன். ஆனா மிஸ் பண்ணிட்டேன், 2 படம் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே. அதான் அந்த அமரன், மண்டாடி. தப்பா சொன்ன என்ன சூர்ச்சாரு கோச்சுக்கோ போறாரு. அவர் நம்ம வீடியோ நீங்க என்ன ப்ரோ பண்றீங்க? நீங்க என்ன ஈரோடா? ஈரோடு. இவன் ஒரு படம் எடுக்கன்னு சொல்லிட்டு ஷார்ட் ஃபிலிம்ல 2 சீன் நடிக்க வச்சான். அதுல வந்து புடிச்சு போச்சு. அதுல இருந்து சரி, எங்கேயோ கூட்டு போயிட்டு இருக்கான். என்ன நடக்குதுன்னு தெரியல, பாப்போம். மச்சான், நீ அந்த இடத்துல என்ன கேட்டு பண்ணிடணும்டா. ஆட்டுக்குள்ள கூட்டு போய் ஒரு கிணத்துக்குள்ள தள்ளி விட்டுருவான்னு நினைக்கிறேன், நீச்சல் தெரியாம. நம்மளும் அவங்க இடத்து பக்கத்துல வந்துட்டோம், போயிட்டாங்க. இது நம்ம ஏதாச்சும் ஷூட் பண்ண முடிஞ்சா, திருட்டுத்தனமா ஷூட் பண்ண முடிஞ்சா கூட ஷூட் பண்ணி நம்ம போடுற வீடியோல. சரிங்களா? ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் நம்மள உட்காந்துருக்கோம். படம் யாருதுன்னா ஐஸ்வர்யா லட்சுமி அவங்களோட படம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பசங்களும் அதில் ஒரு 4 பேர் பார்ட்டாக இருக்கோங்கிறது எங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பாடு போட்டாங்க, அதை சாப்பிட்டோம். ஈவினிங் டைம் அப்போ ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க ஒரு 4 மணிக்கு. அந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர்லேயே டீயும் வந்துருச்சு. அந்த டீயும் சாப்பிட்டுட்டு நம்மளும் கிளம்பிட்டோம். அவ்வளோதாங்க. இப்போ ஒரு வழியாக ஷூட்டை முடிச்சுட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறோம்.
பெருசாலாம் ஒன்றும் ரோல் இல்லை, சும்மா ஓட சொன்னாங்க, ஓடினேன், அவ்வளோதான். ஏதோ படத்தில் வந்து நம்ம மூஞ்சி வரும். அந்த படம் எப்படி இருந்தாலும் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் 2 வருஷம் ஆயிடும்னு நினைக்கிறேன். அவங்க இப்போ தான் 5ஆம் நாள் ஷூட்டிங் போயிட்டு இருக்காங்க அந்த படம். அவ்வளோதான். நமக்கு இது மாதிரி ஏதாச்சும் சின்னதாக ஒரு சான்ஸ் கிடைச்சிதுன்னா ஜூனியர் ஆர்டிஸ்டாக போய் ஏதாச்சும் ஒன்று பண்ணலான்ட்டு ஐடியா. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் படம் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா கூட கூப்பிடுங்க. ரொம்ப பெருசாக நம்ம நடிப்பு இருக்குமான்னு தெரியல. டேய், மோட்டிவேஷனுக்கு பிறந்த மயிறு மோட்டிவேஷன் இல்லடா, பேசிக்கிட்டு இருக்க. ஒன்று வச்சுக்கோ கையில, சும்மா அப்படி என்ன தாண்டா பேசுவேன், நானும் வரேன். வாடா வாடா. என் பேரு பிரவீன்குமார். என் பேரு பிரவீன்குமார். எனக்கு பிடிச்ச சனிய நேத்துக்கு நைட்டு பிடிச்சான், இப்போ வரைக்கும் விட மாட்டேங்கிறான். 9:55 யாரா 9:55 கரெக்டா மெசேஜ் பண்ணது. 9:55 மெசேஜ் பண்ணிருக்கான். நான் அப்பவும் சொன்னேன், இல்லடா நான் வரலடா அப்படின்னு. வந்துதான்டா அவனை வாடா அப்படின்னா, வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டேன் காலையில. உங்களுக்கே எல்லாம் புதுசா இருக்கும்னு நினைக்கிறேன். 1 செகண்ட் நான் சொல்லிங்க. தாடி இல்லை, எடுத்துட்டேன். அந்த ஒரு போனோம், போயிட்டு இந்த மாதிரி போலீஸ் ரோல் இருக்குன்னாங்க, போனேன், நடிச்சிட்டேன், சேவ் பண்ணிட்டேன். அதனால இவரு தமிழ்நாட்டு செலிபிரிட்டி. ஆனா தமிழ்நாட்டுல ஒரு ஆளு கூட இவர் தெரியாம இருக்காது. இவர் வந்து இதுக்கு முன்னாடி தாடி வச்சது தெரிஞ்சுட்டா, இப்ப தாடி இல்லாம இருக்குதா? எந்த வீடியோல நீ வந்து இதுக்கு முன்னாடி வந்தது இல்ல, இருந்தாலும் சொல்லி போவேன். உண்மையிலேயே சொல்றேன், நம்ம ஈரோட்டோட செலிபிரிட்டி இவர் தான், சரிங்களா? ஈரோட்டோட தளபதி இவர் தான். என்ன வார்த்தடா சொல்லிட்டேன். இவரை பாத்துக்கங்க. அடிக்க போறானுங்க, சிறுப்ப கழட்டி என்ன அடிக்க போறானுங்க. ஏண்டா பார்த்தா கோவில் என்ன பேட் பேட் சாரி என்ன போட்டு சாவ அடிக்க போறானுங்க கைஸ். அப்படிலாம் இல்ல, ஓகே. அண்ட் சூப்பரா பண்ணிருக்காரு மாப்பிள்ள. இன்னும் நல்லா பண்ணணும், எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க மாப்பிள்ள. அடுத்த படம் தான், அவ்வளவுதான். படத்தை அப்ப பண்ணிடுவாப்ல, வந்துருவோம். இந்த படம் வந்துட்டு ஹீரோ வந்து நான் இல்ல, எனக்கு காமெடி ரோல் இருந்தா போதும், என்னால முடிஞ்சதை நான் போடுறேன். எதுனாலும் பண்ண ஹீரோ சார் அனுப்பிச்சு பண்ணிருக்காரு. அப்படியே காமி உங்க இதுக்கு உங்க பேரு, நீங்க எங்க இருந்து வரீங்க, அது அப்புறம் உங்களுக்கு தோணுனது அவர்கிட்ட கேளுங்க. என் பேர் வந்து ஆசிஃப், நான் வந்து சேலத்துல இருந்து வந்துட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து இந்த இது கொடுத்தது வந்து பிரவீன். எனக்கு வந்து நேற்று நைட்டு பிரவீன் ப்ரோ ஃபோன் பண்ணாரு. இந்த மாதிரி ஷூட்டு இருக்கான்னு கேட்டு, ஓகே ஷூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஆச்சு. இன்னைக்கு வந்து ஒரு சின்ன எப்படின்னா ஒரு கிளிப்பு தான், அதுக்கு ஒரு நாள் ஆச்சு. நல்லா இந்த ஷூட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. நீங்க என்ன ரோல் பண்ணீங்க சொல்லிருக்கேன். பொலிட்டிஷியன். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ல ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்கார்ந்த ஸ்டூடெண்டா ஒருத்தர் பண்ணியிருக்காரு அந்த படத்தை. அதை பாருங்க, அவர்கிட்ட இப்ப மைக்கு தரோம். எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. அதுவும் நான் அவன் கூப்பிட்டான், ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்தேன். அவன் ஒரு வார்த்தை கூப்பிட்டான், நம்பி கூப்பிட்டான், அதுக்காக நான் வந்தேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. சாதாரண காலேஜ் ஸ்டூடெண்டாவோ ஒரு சைடில் ஒரு கேரக்டரா தான் நடிச்சேன். அது நல்லாவே எனக்கு நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான். 1 வருஷம் இல்ல 1.5 வருஷம் கழிச்சு படம் வரும், நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஒவ்வொரு கேரக்டரும் அப்படியே செதுக்கி வச்சிருக்காங்க. கதை எப்படி இருக்குன்னு எங்களுக்கு என்ன மேட்ச்னே தெரியாது. யார் ஹீரோயின் நாங்க ஷூட்ல தான் போய் பார்த்தோம். போதுப்பா, நீ எடுத்தது போதுப்பா, வேக உத்வேகமெல்லாம் எனக்கு புரியுது. வாப்பா உட்காருப்பா, முதல்ல உட்கார்ந்து சரியா கைஸ். நம்ம கேமராமேன் கொஞ்சம் அப்பப்போ போக்கு மக்களா ஆயிரும், பைத்தி முடிச்சுக்கோம். அதனால நீங்க யாரும் எதுவும் நினைச்சுக்காதீங்க. சூப்பர். அதாவது இந்த படம் எப்படி இருந்தாலும் வரக்கு ஒரு 1.5 வருஷம் 2 வருஷமாச்சும் ஆயிடும் நினைக்கிறேன். கண்டிப்பா. அவங்க பேர் என்ன? ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா லட்சுமி. மாப்பிள்ள கட் பண்ணிடுறான். பேர் என்னடா அது? பாருங்க அப்படியே வருங்க. கட்டா குஸ்தி ஹீரோயினி, கட்டா குஸ்தி ஹீரோயினி ஐஸ்வர்யா லட்சுமி. இதெல்லாம் போட்டா உங்களுக்கு தகு மூமெண்ட் தான். கட்டா குஸ்தி ஹீரோயினி இப்ப கட்டா குஸ்தி 2 பண்ணிருக்காங்க. அந்த படமும் நல்லா இருந்துச்சு, நிஜமா சீரியஸா போய் பார்த்தோம். ஆனா எங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லை. தம்பி ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணாதீங்க, உங்களுக்கு டக்குன்னு படிச்சு முடிச்சிருங்க. அவங்க யாரு என்னால தெரியாதுங்க. நாளைக்கு நடிச்சோம், நம்ம ஓரளவுக்கு லைட்டா அதனால கதையை சொல்லிட்டோம். அடிப்பாங்க, அதுக்காக கதையை சொல்லிட்டு வேடா. அதனால கொஞ்சம் ஓகே, ஒண்ணு இல்ல. டைரக்டர் வந்து புது டைரக்டர் தான், அந்த அக்காவும் நல்லா பேசினாங்க. ஆனா என்ன, கூட ஒரு பாடி கார்டு இருந்தாரு, பக்கத்துல இருந்தாங்க, நெருங்க உடலையே. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நானும் ஃப்ரீயா விட்டுட்டேன். அந்த அளவுக்கு பெருசா எனக்கு இதாகல. அந்த வீடியோலாம் உங்களுக்கு வந்துருக்கும், நீங்க ஆல்ரெடி பாத்திருப்பீங்க.
சரி எப்படி சொல்றது, நான் அதுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல, மைக் வச்சு நான் கொடுக்க முடியல. ஆனா சும்மா சின்ன சின்ன சீன் காட்டியிருப்பேன். உங்களுக்கு அந்த படத்தோட இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கும் சொல்லிட்டு அந்த ஹீரோயினி போட்டோ இதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் காட்டினேன். நான் செட்ல உட்காந்துட்டு இருந்தது 20 ரூபா எடுத்தாங்க முடியா, ஒரு 20 ரூபாய்க்கான வீடியோ எடுக்க விட மாட்டேங்கிறாரு, சல்ல பண்றாருங்க. அதுதான் கொடுத்துட்டேன்டா. டயர்ட் ஆகுறானுங்க. ரெடி இப்போ வெண்டனா சரி அதுதான் அவங்களுக்கு அந்த இப்போ புதுசா அவங்க ஒரு கேரக்டர் எடுத்து பண்றாங்க, அந்த சுவாரஸ்யம் உங்களுக்கு குறையக்கூடாதுல்ல. அதனால நீங்க ஃபர்ஸ்ட் கண்டிப்பா அந்த படத்தை பாருங்க. எப்படி இருந்தாலும் 2 வருஷத்துல வந்துடும் நினைக்கிறேன். அதுல நம்மளும் கொஞ்சம் சின்ன சின்ன ரோல் பண்ணியிருக்கோம். சரிங்களா, பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா இதே மாதிரி தொடர்ந்து ஏதாச்சும் ஒரு படம் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா இருக்கு. கண்டிப்பா வாய்ப்புகள் இருந்தா பண்ணுவோம். We are best. அவ்வளவுதான். சரி கைஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. மணி இப்ப பாத்தீங்கன்னா 8:30 ஆயிருச்சு. நாங்க வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு ஒரு 10 நீங்க ஷேக் ஆகுறது பாக்காதீங்க. நாங்க இப்ப டிராவலிங் மூட்ல இருக்கோம். அவ்வளவுதான். நம்ம கண்டக்டர் சார் வேற சிரிக்கிறாரு, பைத்தியக்காரனுங்க அப்படிங்கிற மாதிரி. பஸ்ல யாரு இல்லையுமே என்ன வேணா அராஜகம் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறாரு மனசுக்குள்ள. நம்மதான் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இப்ப காலத்துக்கு மேல போட்டா தூக்க முடியுது, கால் வலிக்குது கைஸ், முடியல. ஓகே கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைபர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகே, பை பை. போதுமா? இந்த மொக்க காமெடி போடுறதுக்கு 1/2 மணி நேரமா யோசிச்சுட்டு இருந்தான், கடைசியில போட்டான். சரி, ஓகே, பை கைஸ். இந்திரம் வந்தது சந்திரம் வந்தது இந்த சினிமா தான். இங்க எம்ஜிஆர் வந்தது, NTR வந்தது இந்த சினிமா தான். இந்திரம்